சரி, இப்படியே ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் எப்பண்ணே நடக்கும்? யாருக்கு தெரியும் தம்பி, எப்படியா நீ தாண்டா அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, நானா? இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரோம். இப்படியே வந்துடாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தாதான் பிடிக்கும். புடவை கட்டிட்டு வரணுமா? ஏன், ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, அதையும் நீங்க தான் வாங்கி தரணும். வாங்கி தரான், காரியம் நடக்குன்னா வாங்கி தந்தானே அவனு. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. கிரிஜா, இந்த கலர் பிடிச்சிருக்கா? வேணாங்க, இது நல்லா இல்ல. என்னங்க, எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன விலை? 10,525. அவ்வளவு விலையா? என்ன இதுக்கு போய் இவ்வளவு விலை சொல்றீங்க? என்னடி இதுக்கே அவளு வாய புழக்கிறாரு. இப்போ ஏன் ராஜாவை பாரு. ஏனுங்க, இந்த புடவை நான் எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோ. ஆனந்த் ஒண்ணு சளைச்சவர் இல்ல. என்னங்க, நான் 15,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கட்டுமா? 5,000? என்னங்க, நான் 20,000க்கு எடுத்துக்கிறேன். அம்மாடி கொஞ்சம் இருமா. நீங்க என்ன புடவை எடுக்க வந்தீங்களா இல்ல எங்களை இளம்பட்டு விற்க வந்தீங்களா? 10,000 5,000 20,000 ஏத்திட்டே போறீங்க. என்ன என் தம்பி பிரிச்சு பேசாதீங்க. 2 பேரும் 10,000 ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துங்க. அண்ணன் சொல்றதா சரி. இந்த சாரிக்கு மேட்சிங்கா பிளவுஸ் தாங்க. டைலர் இங்கே இருக்காரு, அளவு கொடுத்தீங்கன்னா தச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அளவு கொடுத்துட்டு வந்துடுறோம். வா. ஏய், புடவை எடுக்கிறதுல கூட இவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பாத்தியாடி? நாளைக்கே அந்த ராமநாதன் நம்ம காதலுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லுவாங்க போல இருக்கே. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சே ராமநாதன் இவங்களை மாட்டி விடுறேன். எப்படி பாரு. முதல்ல நான் அளவு கொடுத்துடுறேன்னு. ஓகே. 16 நோட் பண்ணிக்கப்பா. அம்மா முன்பக்கம் திரும்புங்க. ஐயா, ஐயா அடிக்கறாங்க. சார் அடிக்கறாங்க சார். காப்பாத்துங்க. ஐயா அடிக்கறாங்க. ஓட பாரு. ஐயா, ஐயா. சார் காப்பாத்துங்க சார். என்னாச்சு? வராங்க சார். சார். எதுக்கு இந்த அடிக்க வரீங்க? என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு அளவெடுப்பா? அது இல்ல சார். இன்னொரு ஆம்பளை எங்க மேல கை வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்ப என்னதான் செய்யறது? நீங்க வேணா அளவெடுங்க. நான் எடுக்கிறேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல எப்பறா கை வைப்ப? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? பீச்ல ஓட்ட பந்தயம் வச்சு மணல்ல தள்ளி அளவு எடுத்துறோம். வெரி குட். தம்பினா தம்பி தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மேல கை வைக்காம நாங்க அளவு எடுக்கிறோம். அது எப்படிங்க முடியும்? பாருங்க, பண்ணி காட்டுறோம். ரெடியா? ஓகே. 1 2 3. ஐயோ, கீழே விழுந்தாங்களே. பாத்து மெதுவா. பாத்து ஒண்ணு அடிக்கடி பண்ணலையே. அடிபட்டுச்சா? பரவாயில்லையே. 2 பேரும் பஸ் வந்துட்டீங்களே. வந்து நீங்க வந்து வண்டியில உட்காருங்க. அண்ணன் கொஞ்சம் கிளிஞ்செல்லாம் பொறுக்கணும்னாரு. நாங்க பொறுக்கிட்டு வந்துடுறோம். வாங்க வாங்க. நீங்க வண்டியில பத்திரமா இருங்க. நாங்க வந்துடுறோம். சீக்கிரம் வந்து அண்ணா அடிச்சிட. யார் எந்த பக்கம் விழுந்தாங்கன்னு தெரியலையே. நீ முதல்ல அளவு எடுன. ஜாக்கெட் அவங்க மாத்திப்பாங்க. ஓகே. பால் சாப்பிடுங்க. என்னங்க இது? ஃபர்ஸ்ட் நைட்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா இவ்ளோ சோகமா இருக்கீங்க? வணஜா. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு போறீங்க? சரி, உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு விவசாயே இல்லையா? பெட்ரூம் வரைக்கும் வரா? முருகன் தான் என்ன சின்ன பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தது. இனிமே அவர் அவன் வேணலாம் சொல்லக்கூடாது. மரியாதை கொடுத்து பேசணும். என்ன? சரி, அதை விடுங்க. நான் வந்து காத்துட்டு இருக்கேன்ல, எங்க போனீங்க? அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஏன் உங்க தம்பிக்கிட்டயும் போய் சொல்லிட்டு வரலாம்ல? ஐயோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். இரு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க. ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க. இங்க எந்த கூத்து, அங்க என்ன நடக்குதோ. கேக்குறான்ல. இப்ப டார்ச்சுக்கு எதுக்கு பேட்டரி போட்டுட்டு இருக்கீங்க? பேட்டரி வீக் ஆயிடுச்சு. அதான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு இந்த நேரத்துல? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிப்ப. அப்ப நான் உன்னை ஃபாலோ பண்ண வேண்டாம்? அதுக்கு தான். என்னைக்கு உன் வியாதியை நான் குணப்படுத்தணும் அன்னைக்கு தான் நமக்கு முதலிரவு. எனக்கு எந்த வியாதியும் இல்லைங்க. நான் சும்மா போய் சொன்னேன். என்ன பொய் சொன்னியா? எதுக்காக பொய் சொன்ன? எல்லாம் ஒரு சேலஞ்சுக்கு தான். சேலஞ்சா? அது இல்லங்க. ஒரு நாள் சிக்னலுக்காக நீங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க.
அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் அங்க வந்தோம். உங்களை பார்த்தா அவ உங்களோட சிரிச்ச முகம், அந்த அழகான ஹேர் ஸ்டைல், உங்களோட டீசென்ட் லுக் இதெல்லாம் பார்த்து ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டா. உடனே நான் உங்களையே புருஷனா அடைஞ்சு காட்டுறேன்னு அவகிட்ட சேலஞ்ச் பண்ணேன். அதனாலதான் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அது இதுன்னு போய் சொல்லி உங்களை காதலிக்க வச்சேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? சரி, நம்பலன்னா பரவாயில்ல. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். அழுவுறியா? சரி சரி, நான் நம்புறேன். வா, விளையாட்டா பேசினா சீரியஸா எடுத்துக்கிறியா? உட்காரு. அம்மா, உன் ஃப்ரெண்டு உண்மையிலேயே நான் அழகா இருக்கேன்னு சொன்னாலா? சரி, கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க. இரு, அதுல ஒரு விஷயம் இருக்கு. எங்க அண்ணன் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவரு. அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ. இங்க பாரு, அவர் ரூம் லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் லைட் அணையணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு, வந்துடுறேன். எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க. இப்ப எந்த கோயில் பிரசாதம் வந்திருக்கோ போய் பாருங்க. ஏங்க, உங்க வீட்ல யாருக்கும் விவசாயே இல்லையா? ஏன் இப்படி தொந்தரவு பண்றாங்க? உனக்கு என் தம்பி தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு தம்பி என் மேல வச்சிருக்க பாசம் தான் தெரியுது. நான் கூட அவனை மறந்துட்டேன். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாத்தியா? பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டியை காக்க வச்சுட்டு போற அளவுக்கு ஒண்ணு இருக்க வேண்டாம். இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி வந்தாச்சு. இனிமே எனக்கு தான் முதல் ஸ்தானம். இத பார், பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. பொண்டாட்டி எல்லாம் கணக்கிலேயே சேர்க்கல. சரிங்க, உங்களுக்கு உங்க குடும்பம் தான் பெருசுனா அப்புறம் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நானா வந்து பொண்ணு கேட்டேன்? நீயா வந்த காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். உங்க வீட்டுல உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. உங்க தம்பியை எம்பிபிஎஸ் படிக்க வச்சவங்க உங்களையே மிருக டாக்டருக்கு படிக்க வைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானா விரும்பி தான் படிச்சேன். எனக்கு என் குடும்ப ஒத்துமை தான் முக்கியம். அண்ணன் தம்பின்னு பிரிச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. இது நீயும் ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அக்கா கிட்டையும் சொல்லி வை. இந்த பார், என்னையும் என் தம்பியும் பிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்காது. நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். அதை நீயும் தெரிஞ்சுக்க, உன் தங்கச்சிக்கும் சொல்லி வை. சரி, இனிமே நான் ஒண்ணும் பேசல. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். இந்தாங்க சோப்பு. ஐயோ ஐயோ, என்ன விடுங்க. தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையானான்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 புள்ளைங்க 2 மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேலதான் இந்த ஆசையெல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்கா பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாடுறேன். ஐயா, சோப்பு தேடுறாரா? என்னடி திடீர்னு இழைச்சிட்ட? செல்லம்மா, மாமி நினைச்சிட்டீங்களா? பெரிய தமாஷா. என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது உங்க அண்ணன் எட்டி பார்த்தாரு. அறிவு கடத்தனமா வளராத. எம்பிபிஎஸ் படிச்சாலே 4 பொண்ணுங்களை தொட வேண்டி வருமேன்னு வெட்டினரி டாக்டர் படிச்சவர் அவரு. அவரை போய். சரிங்க, நான் சொல்றது உண்மைன்னு என்னைக்கு நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கா ஒரு நாள் புரியும். என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்னம்மா எந்திரிங்க, நான் குளிக்க போகணும். அதான் தினம் குளிக்கிறியா? என்ன உலக அதிசயமா? ஐயோ, அது இல்லைங்க. பின்ன என்ன வந்து முதுகு தைச்சிட சொல்றியா? என்னால முடியாது. ஐயோ, சொல்றது கேளுங்களேன், முதல்ல எந்திரிங்க. என்னம்மா? பாத்ரூம் ஜன்னல்ல கண்ணாடி உடைஞ்சிருக்கு. குளிக்கிறப்ப அது வழியா யாராவது பார்க்க போறாங்க. இது என்ன கார்ப்பரேஷன் பாத்ரூமா? யாரும் பார்க்க மாட்டாங்க, போய் குளி. என்னங்க இது, கண்ணாடி உடைஞ்ச இடத்துல ஒரு பேப்பர் வச்சு அடைங்க, போங்க. ஐயே, இவ ஒருத்தி தூக்கத்துல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு போங்க சொல்றல்ல. வர வர வனஜா ரொம்ப தொந்தரவு பண்றா. பகல்லையும் தூங்க விட மாட்டேங்கிறா, ராத்திரிலையும் தூங்க விட மாட்டேங்கிறா. எல்லாம் தலையெழுத்து.
இது வேற. அப்பா. ஐயோ நான் சொன்னப்ப நீங்க நம்பல. இப்ப நீங்களே நேர்ல பாத்துட்டீங்கல்ல. பார்த்தேன். நான் ஒண்ணும் பார்க்கல. இது என்கிட்டயே சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்லடா தம்பி, கண்ணாடி ஒளிஞ்சுக்க அட்டையை வச்சு மறைக்க வந்தேன்டா. நொண்டி சாக்கு சொல்லாத. என் பொண்டாட்டி உன்னை பத்தி சொன்னப்போ உனக்காக வக்காலத்து வாங்கின பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல கத்துனா எனக்கு தான் அசிங்கம். அதனால உன்னை சும்மா விடுறேன். நீ யாருன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வா தம்பி, நான் சொல்றதுக்கு